ஹலோ கைஸ், வெல்கம் டு CoinTrade Academy. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் BTC USDT உடைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் BTC வந்து எங்களுக்கு கரண்ட்டாக $72,423 வந்து ட்ரேட் ஆகி கொண்டிருக்குது. இந்த BTC பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 டேஸாகவே எங்களுக்கு மார்க்கெட் வந்து அப்சைட் தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகி கொண்டு இருக்கும். ஓகே, இந்த மூவ் ஆகிற மார்க்கெட் வந்து ஒரு மேனிபுலேஷனா இல்லைன்னு சொன்னால் இது வந்து ஒரு கண்டினியூஷனானு சொல்லி தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, பார்த்தோம்னு சொன்னால் BTC வந்து மார்க்கெட் இப்போ அப்பாகி கொண்டு இருக்கிற மார்க்கெட் வந்து கண்டினியூ ஆகணும் எது வரைக்கும்னு சொன்னால் ஏன்னு ப்ரெடிக்ஷன் படி $81,000 வரைக்கும் மார்க்கெட் வந்து மூவ் ஆகணும். அது ஏன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இங்கே பார்க்கிறோம் ஒரு CME கேப் ஒன்று இருக்கிறது. $79,660 $81,125 வரைக்கும் எங்களுக்கு இங்கே ஒரு CME கேப் வந்து ஓப்பன் இருக்குது. அப்போ இந்த CME கேப்பை வந்து மார்க்கெட் என்ன செய்யலாம்னு சொன்னால் மேலே போயிட்டு ஒன்றோ இங்கே ஒரு விக்கொண்டை வச்சுட்டு மார்க்கெட் கீழே வரலாம், இல்லைன்னு சொன்னால் கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டு அங்கேருந்து திருப்பி மார்க்கெட் வந்து டவுன் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே டெய்லி சார்ட்டில் அதே பிளேஸில் எங்களுக்கு இங்கே ஒரு FEG கேப் இருக்குது. அப்போ இந்த FEG கேப்பை ஃபீல் பண்ணிட்டு இப்போ மார்க்கெட் வந்து இங்கேருந்து போகிற மார்க்கெட் வந்து எங்களுக்கு இந்த FEG கேப்பை ஃபீல் பண்ணிட்டு அதே மாதிரி CME கேப்பை ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து திருப்பி மார்க்கெட் வந்து டவுன் ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக இருக்குது. இப்போ நாங்கள் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி படி பார்த்தோம்னு சொன்னாலும் ப்ரீவியஸாக வந்து எங்களுக்கு இதே மாதிரி தான் நடந்திருக்கும். எங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சைட்வேஸ் கொடுத்துருப்பாங்க மார்க்கெட், இங்கே ஒரு சைட்வேஸ் இருக்கும். இந்த சைட்வேஸ்லேருந்து மார்க்கெட் கொஞ்சம் ஒரு பம்ப் அவுட் ஆகிட்டு கொஞ்சம் ஒரு புஷ் ஒன்று கொடுத்துட்டு தான் எங்களுக்கு அதுக்கு பின்னால் மார்க்கெட் வந்து கீழே டவுன் ஃபால் ஆகியிருப்பாங்க. அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து இங்கேருந்து மார்க்கெட் திருப்பி ஒரு புஷ் ஒன்று கொடுக்குற புஷ் வந்து மேலே $81,000 ரவுண்டாக $81,000 வரைக்கும் எங்களுக்கு வைக்கலாம். இந்த CME கேப்பை ஃபுல்லாக ஃபில் பண்ணுவாங்க இருந்தால் $81,215 இப்போ எங்களுக்கு ரவுண்டாக $81,250 வரைக்கும் எங்களுக்கு வைக்கலாம். எஸ், $81,250 வரைக்குமே எங்களுக்கு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். எங்களுக்கு இது வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு அங்கே இருந்து மார்க்கெட் வந்து திருப்பி கீழே டவுன் ஃபால் ஆகும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து ப்ரெடிக்ஷன் வைக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ இங்கே இருக்கிற மார்க்கெட் இருக்குதானே, இங்கே இருக்கிற மார்க்கெட் வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஜோன் இருக்குது. எதுன்னு சொன்னால் இந்த 72,000 75,000 இருக்கிற இந்த ஜோனை வந்து கட்டாயம் எங்களுக்கு பிரேக் அவுட் ஒன்று பண்ணணும். இது பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னு சொன்னால் மட்டும் தான் எங்களுக்கு இங்கே இருந்து மார்க்கெட் வந்து இது வரைக்கும் மூவ் ஆகும். அப்படி பிரேக் அவுட் பண்ணலன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த ஜோனில் இருந்து ரிஜெக்ஷனோட ஃபேஸ் பண்ணிட்டு திருப்பி கீழே டவுன் ஃபால் ஆகிரும். அது ஏன்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே பார்க்கலாம், இங்கே பாருங்கள், எங்களுக்கு இந்த பிளேஸில் $73,600 வந்து BTC உடைய குவான்டிட்டி செல் லிமிட் குவான்டிட்டி போட்டுருக்காங்க. 152 BTC வந்து எங்களுக்கு செல் லிமிட்டாக போட்டுருக்காங்க. எங்களுக்கு இது $73,600. அப்போ அதோட கீழே பார்த்தோம் சொன்னால் 73,300 140 BTC, 73,000 123 BTC, 72,600 139 BTC. அப்போ இதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் இதெல்லாம் எங்களுக்கு என்ன குறிக்குது அப்படின்னா மார்க்கெட்டை வந்து மேலே போக விடாமல் கீழே டவுன் ஃபால் பண்ணணும் அப்படின்றது எங்களுக்கு இதில் குறிக்குது. சரியா? அதே மாதிரி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பாருங்கள், பைய இது வந்து பைய பார்த்தோம்னு சொன்னால் 72,400 128 BTC, 72,300 92.5 BTC. அதே நாங்கள் கீழே பார்த்தோம்னு சொன்னால் 68,000 62 BTC, 67,500 36 BTC, 67,179 BTC. இந்த மாதிரி எங்களுக்கு வந்து பேய்த்துட்டே இருக்கும். சரியா? இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இதில் முக்கியமான ஜோன் வந்து இந்த ஜோன் தான். அப்போ இந்த ஜோனை வந்து எங்களுக்கு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணணும். இந்த ஜோனை வந்து பையர்ஸ் பிரேக் அவுட் பண்ணினாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு டிரெக்டாக கண்டினியூஷனாக இது வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட் எது வரைக்கும் டவுன் ஃபால் ஆகும்டா $68,000 $59,000 வரைக்குமே எங்களுக்கு வந்து மார்க்கெட் டவுன் ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜோனில் வந்து எங்களுக்கு $3 பில்லியன் லிக்விடிட்டிஸ் வந்து இருக்குது. $3 பில்லியன் லிக்விடிட்டிஸ் வந்து இருக்குது. அப்போ இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னு சொன்னால் மட்டும் தான் எங்களுக்கு இங்கே வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லை இந்த ஜோனை வந்து எங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணலன்னு சொன்னால் எங்களுக்கு இங்கேருந்து திருப்பி டவுன் ஃபால் ஆகும் கீழே வரைக்கும் எது வரைக்கும்னு சொன்னால் எங்களுக்கு இந்த ஜோன் $59,000 இந்த ஜோன் வரைக்குமே மார்க்கெட் மூவ் ஆகி இங்கே இருக்கிற லிக்விடிட்டிஸ் இருக்குது. இங்கே வந்து நிறைய லிக்விடிட்டிஸ் இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற லிக்விடிட்டிஸை ஃபுல்லாக கிராப் பண்ணிட்டு எங்களுக்கு இங்கே திருப்பி மார்க்கெட் என்ன செய்யலாம்னு சொன்னால் திருப்பி மேலே மூவ் ஆகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்துட்டு அங்கேருந்து திருப்பி ஒரு சைட்வேஸை கொடுத்துட்டு திருப்பி மார்க்கெட் இன்னமும் டவுன் ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹையாக இருக்குது. சரியா? ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய CoinTrade Academy உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸ் புக் பண்ணிக்கொள்ளுங்க.